ஒருத்தன் ரயிலில் போனான். ஒரு பணக்காரன் ஒருத்தன் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தான். பணக்காரன் பூரா பட்டு அலைய கட்டிக்கிறான். பக்கத்தில் ஒரு திருடன் போய் உட்கார்ந்தான். அந்த பணக்காரர் 1000 ரூபா நோட்டு, 50 நோட்டு, 50,000 அதை எடுத்து எட்டுறாரு. அது இங்கே உட்காந்துக்கிறாரு, இவர் இங்கே உட்காந்துக்கிறார். 2 பேருக்கு இடைவெளி ஒரு அரை அடி தான் இருக்குது. 2 பேரும் தான் உரசிட்டு உட்காந்துக்கிறாங்க. பகவானே, ஆண்டவன், 50,000த்துக்கும் எனக்கு இடைவெளி அரை அடி தான் இருக்குது. இவனை கொஞ்சம் போய் தூங்கி விட சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம் தூங்கினானா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னா அவன் இவனை தூங்க வைப்பான் போலுக்குது. அவன் தூங்குற பாட்டை காணும். இவனும் பார்த்தா எப்படியாவது தூங்க வச்சு தூக்கி போகிறான்னு பார்த்தா அதை விட்டு கொண்டு அது நடக்கல. அப்புறம் ஒரு ஊருக்கு போய் 2 பேர் இறங்கினாங்க. கேட்டேன். இறங்கின உடனே இந்த பணக்காரரை கேட்டால், தம்பி நீ எங்கே போகிறேன்னாரு. நான் எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து தங்கலாம்னு போகிறேன். அப்படியா, நீ வா, உன்னை பார்த்தா ரொம்ப பரம ஏழையாக இருக்குது. ஒரு ரூமுக்கு 1500 ரூபா நாளைக்கு வாடகை கொடுக்கணும். நான் ஒரு ரூம் எடுக்கிறேன், நானே வாடகை கொடுத்துட்றேன், நீ தங்கிக்கோ. நீ ஒன்றும் எனக்கு வாடகையெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படி அப்படிடா. நம்ம இந்த பணம் வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் இவன் விட மாட்டான் போல இருக்குது. வந்து எடுத்துகிட்டு போன கூப்பிட்றான் இவன் அப்படின்ட்டு போனான். போய் தங்கிட்டாங்க. 2 பேரும் படுத்துட்டாங்க. இந்த திருடன் படுத்து தூங்குற மாதிரி நடிச்சான். குரட்டச்சத்தை போடுறான். எப்படி தவிட்டானா, எங்களுக்கு ஒருத்தன் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வந்தான். நைட்டில் படுத்து எண்ணெய் தேய்ப்பான். அவன் ரொம்ப நேரம் உட்காந்து தேய்ச்சிட்டு அவன் கை வலிக்க மாட்டான். ஏன்டா அவன் வரையும் நான் வேண்டாம் வாங்க வேண்டு நாங்கள் தூங்குற மாதிரி நினைக்கிறது. தூங்குற மாதிரி ஒரு சத்தம் போடுறது. மூச்சு கொஞ்சம் வேகம் காசு வேகம் அப்படின்னா அவன் தூக்கி நினச்சிக்குவான். அவன் போயிடுவான். அப்புறம் முடிச்சுக்குவான். அவன் போயிடுவான். அந்த மாதிரி அவன் தூங்குற மாதிரி நடிச்சான். அவரோட அந்த நடிப்பு இவன் நடித்தான். அவர் தூங்கிட்டார். யாரே பணக்காரன் தூங்கிட்டார். இவன் எந்திரிச்சு போய் தேடுறான். சூட் கேஸ் திறந்து பார்த்தா பணத்தை காணும். அவர் சட்டை கட்டி மாட்டிருந்தார். அதை பார்த்தா அதையும் பணத்தை காணும். என்னென்ன எங்கெங்கே தேடுறதுமா அந்த ரூம் பூரா தேடி பார்த்தா பணம் கிடைக்கும். வெடி வரைக்கும் தேடுறதான் வேலை. அவனுக்கு பணத்தை எடுக்கலை. அடுத்த நாள் காலையில் அவர் 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. அதுக்கு மாதிரி இவனை எந்திரிச்சா பணத்தை எடுத்து எண்ணிக்கிறான். இப்போ எங்கடா வச்ச பணத்தை கிடைச்சிருந்தா நான் வெளியூரத்துக்கு போயிருப்பேன்.